வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷாமில் டெக். இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்த மாதிரியான அப்ளிகேஷன்டா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் வரக்கூடிய மெசேஜை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்தே ட்ரான்ஸ்லேட் செஞ்சு உங்களுக்கு ரீட் பண்ணிக்கொள்ளையிலும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நீங்கள் வெப் ப்ரௌசரில் போய்த்து ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணுறண்டாலோ அதாவது வேறு ஏதாச்சும் ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறண்டாலோ இந்த ட்ரான்ஸ்லேட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான உங்கள் மொழியிலே உங்களுக்கு அந்த ஆர்டிக்கல் எல்லாம் ரீட் பண்ணிக்கொள்ளையிலும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டிரெக்டாகவே ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃப்ரீயாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணினதும் அதில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த அப்ளிகேஷனில் பெர்மிஷன் கேட்கும். பெர்மிஷன் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக வரக்கூடிய மெசேஜ் வந்து உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு பெர்மிஷன் கேட்கும். அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணி டிரெக்டாக உங்கள் பெர்மிஷன் அந்த டெப்கே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனது ஜஸ்ட் நீங்கள் ஒன் கொடுத்து திருப்பி பேக் வந்துக்கோங்க. திருப்பி உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி செட்டிங்கில் இருக்கிற ஒரு பெர்மிஷன் கேட்கும். அதே நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலும் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த அப்ளிகேஷனோட நேம் காட்டுமாங்கல்ல, அதே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதே நீங்கள் எலோ பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு வரும், நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்ததும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு மேலே பார்க்கலும் 2 லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற லாங்குவேஜ் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜை அங்கிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக நான் வந்து தமிழில் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிறேன். வரக்கூடிய ஆர்டிக்கல் மெசேஜ் எல்லாம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண நல்ல நினைக்கிறேன். அதனால் நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்களா, இதில் எல்லா லாங்குவேஜ் ஓல்டு லாங்குவேஜ் மாதிரி இருக்கு. ரெண்டாவது நீங்கள் கொடுக்க வேண்டியது எந்த மெசேஜை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிறீங்களோ, அதாவது உங்களுக்கு இங்கிலீஷில் வரக்கூடியது நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஹிந்தியில் வரக்கூடிய மெசேஜ் எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண வேணுமென்னா நீங்கள் ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விரும்பிய லாங்குவேஜ் ஆகிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் பேக் போய்த்துருங்க. அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் டிஸ்பிளேயில் உங்களுக்கு பார்க்கலும் ஒரு ஐக்கான் ஒன்று ஷோ ஆகும். புதுசாக நியூ ஐக்கான் வந்திருக்கும். அந்த ஐக்கானை யூஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் செய்ய போகிறோம். உதாரணத்துக்கு என்னை வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹவ் ஆர் யூ என்ற மெசேஜ் இங்கிலீஷில் வந்திருக்கு. எனக்கு இப்போ அதை நான் தமிழில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த எதை ட்ரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா ஆட்டோவாகவே ட்ரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருக்காச்சும் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண நினைக்கிறீங்க, அதுவும் இங்கிலீஷில் நீங்கள் சென்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அந்த மெசேஜை உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி முன்னே செஞ்ச மாதிரி தான் அந்த வேலை செய்ய வேண்டிங்க. ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த நீங்கள் தமிழில் டைப் பண்ண அந்த மெசேஜ் வந்து இங்கிலீஷில் ஒட்டோவாக ட்ரான்ஸ்லேட் ஆகி அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்டர்நெட்டில் போய்த்து கூகுள் ப்ரௌசரில் கூகுளில் போய்த்து ஏதாச்சும் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ அந்த ஆர்டிக்கல் வந்தால் கூட உங்களுக்கு அதையும் ஜஸ்ட் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதையும் உங்களுக்கு ரீட் பண்ணிக்கொள்ளுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக ஃபோட்டோஸ் ரீட் பண்ணாது, டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்கக்கூடிய எந்த லாங்குவேஜையும் இதை ரீட் பண்ணும் இலகுவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.